ஒரு அழகான கடற்கரை. அந்த கடற்கரையில ஒரு லைட் ஹவுஸ் அமைஞ்சிருந்துச்சு. அந்த கலங்கரை விளக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு மலை அடிவாரம். அந்த மலை அடிவாரத்துல யாருமே இல்லாத ஒரு இடம் அந்த இடத்துல அமைஞ்சிருந்துச்சு. அந்த கலங்கரை விளக்கத்தை ஒரு மனிதர் பாதுகாத்துக்கிட்டு வந்தாரு. அந்த பக்கம் எந்த ஒரு ஆள் நடமாட்டமே இருக்காது. ஆனா அந்த ஒரே ஒரு மனிதர் தனி மனிதரா அந்த கலங்கரை விளக்கத்தை பாதுகாத்துக்கிட்டு வந்தாரு. அவர் செய்யற வேலையில என்னைக்குமே அவர் சோர்ந்தது கிடையாது. எப்படியாப்பட்ட சுச்சுவேஷனா இருந்தாலும் சரி, எப்படியாப்பட்ட புயல் மழையா இருந்தாலும் சரி, அந்த கலங்கரை விளக்கத்துல எப்பவுமே லைட் எரியிற மாதிரி பார்த்துக்கிட்டே இருப்பாரு. தினமுமே காலையில சீக்கிரமா எழுந்துருவாரு. அங்க ஏதாவது வேலைகள் இருந்தா செஞ்சுட்டு, அங்க ஏதாவது பழுதுகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தினமுமே செக் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அந்த கண்ணாடிகள் அவ்வளவு பளபளப்பா இருக்கும். தினமுமே தொடச்சி சுத்தம் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அந்த விளக்குகள் என்னைக்குமே அணைஞ்சது கிடையாது. எப்படியாப்பட்ட கஷ்டமான சூழ்நிலையா இருந்தாலும் சரி, அந்த சூழ்நிலையில கூட அந்த கலங்கரை விளக்கம் அணையாம பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அவருடைய வேலை, அவர் எப்பயுமே தனிமையில தான் இருப்பாரு. அவர் என்னதான் தனிமையில் இருந்தா கூட இரவு நேரங்கள் ஆனா அவரு கூட யாரோ பேசுற மாதிரி ஒரு சில கற்பனைகள் அவருக்குள்ள வந்து போய்கிட்டே இருக்கும். சாயங்காலம் நேரம் கொஞ்சம் இருள் சூழ ஆரம்பிச்ச உடனே அந்த லைட்டை வந்து ஆன் பண்ணி விட்டுடுவாரு. அதுக்கப்புறம் கலங்கரை விளக்கம் அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கும். அந்த சமயம் அவர்கிட்ட ஒரு சில நிழல்கள் பேச ஆரம்பிக்கும். அதுல ஒரு நிழல் சொல்லும், இங்க பாருப்பா, நீ தேவையில்லாம இந்த இடத்துல வந்து டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. நீங்க செய்யற வேலையை யாருமே கவனிக்க போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிழல் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இன்னொரு நிழல், ஆமாப்பா, இவர் வந்து சேவை செய்யறத நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா இவர் செய்யற வேலை வெளியில் இருக்கிற மக்களுக்கே தெரியாது. இவர் தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நிழல் சொல்லும். மூன்றாவதா இன்னொரு நிழல் வந்து, இங்க பாருப்பா, உங்களுடைய லைட் ஹவுஸ்னால அந்த கப்பல்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. இந்த லைட் ஹவுஸ் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, அந்த கப்பல்கள் அதோடைய வழியில போய்கிட்டு தான் இருக்கும். அது இல்லாம இந்த கரைக்கு எந்த கப்பல் வரப்போகுது? கடந்த சில வருடங்களா எந்த ஒரு கப்பலோ எந்த ஒரு படகுமே இந்த பக்கம் வந்தது கிடையாது. நீ தேவையில்லாம வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே அவர் மனசுக்குள்ளார அந்த நெகட்டிவான எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும். இதை ஒரு சில மாதங்கள் அவர் வந்து அப்படியே இக்னோர் பண்ணிடுவாரு. அந்த நிழலுக்கு எதுவும் பேசிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அமைதியாயிடுவாரு. ஆனா நாளடைவு என்னாச்சுன்னா அவர் மனசுக்குள்ளார இந்த எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமா பாதிப்பை ஏற்படுத்த ஆரம்பிச்சிடுச்சு. இவருமே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு, நம்ம செய்யற வேலையினால ஒரு பிரயோஜனமும் இல்லை போலயே. ஏன்னா இவருங்க வேலை செய்யறது யாருக்கும் தெரிய போறதும் கிடையாது. இவர் யாருங்கிறது யாரும் அடையாளம் கண்டுபிடிக்க போறதும் கிடையாது. அது மட்டும் இல்லாம இந்த பக்கத்துல கப்பல்களோ படகுகளோ வந்து ரொம்ப நாள் ஆகுது. நாம தான் தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்றோமோ அப்படிங்கிற எண்ணம் அவர் மனசுக்குள்ளார கொஞ்சம் கொஞ்சமா துளிர் விட ஆரம்பிச்சிச்சு. இப்படியே நாட்கள் கடந்து போய்கிட்டு இருக்கு. ஒரு நாள் திடீர்னு அதிகப்படியான புயல் வீச ஆரம்பிச்சிச்சு. இரவு நேரம் எங்க பார்த்தாலும் கும் இருட்டுன்னு இருந்துச்சு. புயல் காற்று வீசிக்கிட்டு இருந்துச்சு. அதே சமயம் அதிகப்படியான மழை பொழிவும் இருந்துச்சு. அந்த சூழ்நிலையில கூட அந்த விளக்குகள் அணையாம அவர் பார்த்துக்கிட்டே இருந்தாரு. எப்பவும் போல அந்த நிழல்கள் இவர்கிட்ட நெகட்டிவாவே பேசிக்கிட்டு இருந்துச்சுங்க. இவர் எதுவுமே கண்டுக்காம ரொம்ப அமைதியா உட்காந்துருந்தாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த புயல்கள்லாம் ஓயிற மாதிரி ஒரு சத்தம் கேட்டுச்சு. திடீர்னு அவர் உட்காந்துருந்த அந்த ரூமோட கதவை யாரோ தட்டுறாங்க. யார் அது இந்த சமயத்துல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. பயந்துகிட்டே போய் அந்த கதவை திறக்கிறாரு. கதவை திறந்து பார்த்தா அவருக்கு முன்னாடி 3 மனிதர்கள் நின்றுகிட்டு இருக்காங்க. அவங்க ஃபுல்லா நனைஞ்சிருக்காங்க. இவரை பார்த்த உடனே 3 பேரும் வந்து கட்டி தழுவுறாங்க. ஐயா, நீங்க மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு எங்களுடைய படகு வழி தவறி எங்கேயாவது போயிருக்கோம். நாங்க கடல்ல மாட்டி இருந்திருப்போம். உங்களுடைய அந்த கலங்கரை விளக்கம் தான் எங்களுக்கு வழிகாட்டி இந்த கரைக்கு கொண்டு வந்துச்சு. அதுக்கு நன்றி சொல்றதுக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ நாளா யாருமே இந்த வார்த்தைகளை இந்த மனிதர்கிட்ட சொன்னதே கிடையாது. இது அவருக்கு ரொம்ப புதுமையா இருக்கு. இப்ப எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது கூட அந்த நிழல்கள் மறுபடியும், இங்க பாருப்பா, அவங்க சும்மா பேசிட்டு போயிடுவாங்க, ஆனா மறுபடியும் நீ தனிமையில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவாகவே பேசிக்கிட்டு இருக்குதுங்க. ஆனா அவர் எதுவுமே கண்டுக்கல. அந்த மனிதர்கள் அந்த இரவு ஃபுல்லா இந்த மனிதர் கூட உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வாழ்க்கையில் நடந்த, அவங்களுடைய பயணங்களில் நடந்த ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாத்தையுமே பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் காலையில அவங்க கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த மனிதருக்குள்ளார புதுசா ஒரு உத்வேகம் வந்துருச்சு. இவ்வளவு நாள் அந்த நிழல்கள் சொல்லிக்கிட்டு இருந்த நெகட்டிவான விஷயத்த கொஞ்சம் கொஞ்சமா அவர் காதுல வாங்க ஆரம்பிச்சாரு. ஆனா எப்போ அந்த மனிதர்கள் வந்து போனாங்களோ அன்னையிலிருந்து எந்த ஒரு பேச்சையுமே அவர் காதுல வாங்குறது கிடையாது. அவருடைய வேலையை ரொம்ப சீர சிறப்பமா செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அங்க இருக்கிற ஊர்களுக்கு இவர் இருக்கிற தகவல் வந்து பரவுது. நிறைய மாலுமிகள் எல்லாருமே
அவர் பார்க்கறதுக்காகவே அந்த கரையோரமா வந்து கப்பலை நிறுத்திட்டு இவரை வந்து பார்த்துட்டு நன்றி சொல்லிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இது அப்படியே தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்துச்சு. இப்படி எல்லா விஷயங்களும் மாறினாலுமே அந்த நிழல்கள் இவர்கிட்ட எப்பவுமே நெகட்டிவா சொல்லிக்கிட்டே தான் இருந்துச்சுங்க. ஆனா இவரு அதுங்களை கண்டுக்காமலே விட்டுட்டாரு. நாளடைவில் அந்த நிழல்களோட குரல்கள் கொஞ்சம் கொஞ்சமா ஓய ஆரம்பிச்சிடுச்சு. பல வருடங்கள் கழிச்சு அந்த மனிதர் அங்கிருந்து காணாம போயிட்டாரு. அந்த கலங்கரை விளக்கம் மட்டும் அங்கேயே நின்றுக்கிட்டு இருந்துச்சு. ஆனா இவரை பத்தின அந்த கதைகள் எல்லா மக்களுமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கலங்கரை விளக்கத்தை ஒரு நம்பிக்கையோட சின்னமா எல்லா மக்களுமே அவங்க குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஒரு காலத்துல இங்க ஒரு மனிதர் இருந்தாரு. அந்த ஒரு மனிதர் மட்டும் இல்லைன்னா எத்தனையோ ஆயிரக்கணக்கான மாலுமிகள் வழி தவறி போயிருப்பாங்க. அவருடைய பராமரிப்பினாலதான் அந்த கலங்கரை விளக்கம் இன்னுமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மக்களுமே அவரை பத்தி ரொம்ப நல்ல விதமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மனிதர் சரித்திரத்துல ஒரு இடத்தை பிடிச்சிட்டாரு. இது போலதாங்க நம்மளுடைய வாழ்க்கையிலுமே நீங்க ஏதாவது ஒண்ணு செய்யும் போது அந்த நிழல்கள் மாதிரி எல்லா மனிதர்களும் நெகட்டிவா நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா யாரு என்ன சொன்னாலும் சரி, நீங்க உங்க மேல ஒரு நம்பிக்கை வைங்க. அவங்க சொல்ற எல்லா விஷயத்தையுமே இக்னோர் பண்ணிட்டு நீங்க செய்யற வேலையை சீரு சிறப்பமா செஞ்சுக்கிட்டே வாங்க. கண்டிப்பா அதற்கான பலன் உங்களுக்கு எப்பவுமே கிடைக்கும். அந்த நம்பிக்கையோட போராடுங்க. எல்லா மக்களுமே உயரலாம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.